This video is sponsored by SBO Digital Marketing. This video is sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது எங்க காலம், அதை உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன். வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த போச்சு. ஹே கைஸ், எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள தல கொலாபரேஷன் வந்து வரப்போது அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டானுங்கப்பா. கேசோ கிரிக்கெட் கொலாபரேஷன் கூடிய சீக்கிரத்தில் வந்து வரப்போது. அது தல தோனி கொலாபரேஷன் தானா? ஸோ அது வந்து என்ன கொலாபரேஷன், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். கேசோ அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடிய ஈவெண்ட்ஸ், அப்புறம் ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றியான அப்டேட், அதுக்கப்புறம் இ ஸ்போர்ட்ஸ்ப்பா. கேசோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏசியா லீக் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சலிக் ஃபேன்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்குப்பா. கேஸ் அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிருக்காங்க. கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரியே இந்தியன் சர்வருக்கு ஒகேஷன் ரிங் ஈவெண்ட் வந்து வந்திருக்கும்பா. கேஸ் ஒகேஷன் ரிங் ஈவெண்ட் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் அண்ட் பங்களாதேஷ் சர்வருக்கு சோலாண்ட் ஈவெண்ட்லாம் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கேஸ் எங்களுக்கு வந்து கிடையாது, இந்தியன் சர்வர் கிடையாது. உங்களுக்கு பங்களாதேஷ், சிங்கப்பூர், பாகிஸ்தான், சிஏ சர்வர்ஸுக்கெல்லாம், யூரோப் சர்வருக்கெல்லாம் 26ஆம் தேதி இந்த மாதிரி ரெட் ரிங் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேடட் வீல் வந்து வந்துருப்பா. கேஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோலாண்ட் ஃபிஸ்ட்டுங்க. கேஸ் செம்மையான ஒரு ஃபிஸ்ட். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல ஒரு ரிங் மாதிரி இருக்கும். இப்படி வந்து வந்துருங்க. இது ஒரு நல்ல ஃபிஸ்ட் தான். கேஸ் இது வந்து உங்களுக்கு தான் வருமே தவிர எங்களுக்கு வந்து கிடையாது. கேஸ் இதை தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி, கேஸ் 28ஆம் தேதி உங்களுக்கு ஒரு ஸ்டெப் அப் ஈவெண்ட் வந்து இருக்குப்பா. கேஸ் அதுல 2 சோலாண்ட் ஃபிஸ்ட் வந்து வரப்போகுதுப்பா. இதெல்லாம் நான் எதுக்கு முக்கியமா சொல்றேன் அப்படின்னா நம்ம வீடியோவை நிறைய பேர் கேஸ் ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களே. கேஸ் உங்களுக்காக தான் இந்த ஒரு அப்டேட். இதை நீங்க தெரிஞ்சுங்க. கேஸ் ஸ்டெப் அப் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃப்ரீசிங் எமோட்ப்பா. அந்த சோலாண்ட் பெரிய சுத்தியல் வந்து இருக்கும் இல்லையா. கேஸ் அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இப்படி நங்குன்னு ஒரு குத்துவான். கேஸ் இந்த மாதிரி ஒரு எமோட்டோ. கேஸ் இது வந்து ஒரு ஃப்ரீசிங் எமோட்டோ. அதுக்கப்புறம் இன்னொரு எமோட்டுங்க. கேஸ் அப்படியே ஆகாயத்துல ரெட் ரிங் கூட அவனை சுத்தி வந்து வரும்பா. கேஸ் இந்த மாதிரி ஒரு எமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 எமோட்டோ வந்து வரப்போப்பா. கேஸ் 28ஆம் தேதி ஸ்டெப் அப் ஈவெண்ட்ல வந்து வந்துடும். என்னோட தொப்புள் கொடி உறவுகளே தெரிஞ்சுங்க. அப்புறம் எவ்வளவு ஸ்ரீலங்கன் பீப்பிள்ஸ் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொல்ல மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கேஸ் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு பேர் ஸ்ரீலங்கால இருந்து பாக்குறீங்க. நான் இந்த மாதிரி அப்டேட் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிட்டு இதை வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேத்துங்க கேஸ் நேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியலே இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ வந்து போடுறாங்க. கேஸ் ஒரு ரீல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 செகண்டுக்கு வந்து போடுறாங்க. அதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டீங்களாங்க, கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் கொலாபரேஷன் வந்து வரப்போது அஃபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. கேஸ் இப்போ நம்ம அப்படியே வந்து பிரிச்சு மேலாம்ப்பா. கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோவே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் வந்து வருது. கேஸ் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் வருது. ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து கிடையாது. கேஸ் அதே மாதிரி பார்த்தீங்க கெல்லி அக்கா தான் ஓப்பனிங்ல வந்து வராங்க. ஓப்பனிங்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டை வந்து காமிக்கிறாங்கப்பா. கேஸ் அந்த பேட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு மறுபடியும் வந்து போட்டுருக்காங்க. கேஸ் நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து இப்போதைக்கு வராது போல. கேஸ் தோனி கொலாபரேஷன் வந்தாலும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட தான் தலா கொலாபரேஷன் இருக்க போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுங்க. கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கேரக்டர் வந்து காமிச்சிருக்கானுங்க. ஏரோப்ளேன்ல இருந்து அப்படி குதிக்க தயாரா இருக்காங்க. அந்த 6 பேர்ல பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா நீங்க கெல்லியக்கா வந்து பாருங்க. கேஸ் கெல்லியக்கா பேக்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட் எல்லாம் இருக்கு. கேஸ் கிரிக்கெட் கிட் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அயோட்டோ வந்து பாருங்களேன். கேஸ் அயோட்டோ பேக்லயும் பேட் அந்த கிரிக்கெட் கிட் எல்லாம் இருக்கு. இது ரெண்டையும் நல்லா வந்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி இந்த அயோட்டோவோட ஹெட்டை வந்து பாருங்களேன். கேஸ் ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த தோனியோட ஃபேஸ் மாதிரி தோனியோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தானே இருக்கு. கேஸ் எனக்கு அப்படிதான் வந்து தோணுது. தோனியோட வெரியன்ஸ் தோனி ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பீங்க இல்லையா. கேஸ் நீங்க பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கேஸ் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. அதே மாதிரி இந்த சைடு கேஸ் ரைட் சைடுல அயோட்டோக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இந்த தல தோனி கேரக்டர் மாதிரியே வந்து தெரியுதுப்பா. கேஸ் அதுவும் அவர் தான் நான் வந்து நினைக்கிறேன். நீங்க வெரியன் ஃபேன்ஸ் கன்னிஸ் இருப்பீங்க இல்லையா. கேஸ் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு தோனி மாதிரி தான் வந்து தெரியுது. கேஸ் தல கேரக்டர் தல தோனி கேரக்டர் அந்த கொலாபரேஷன் மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை வந்து காமிக்கிறானுப்பா. கேஸ் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை காமிச்சு கம்மிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு வந்து முடிக்கிறானுங்க. கேஸ் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்
டு தல கொலாபரேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அப்படி வரும்போது தல ஐட்டம்ஸ் என்னென்ன வரும்னு வந்து பார்த்தலாம்ப்பா. ஓகே ஸோ தல ஐட்டத்தெல்லாம் நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம், பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்போம். ஓகே ஸோ இருந்தாலும் ஒரு ரீகால். ஓகே ஸோ மேலோட்டமா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தல கேரக்டர்ப்பா உங்களுக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும். ஓகே ஸோ தல தோனியோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அச்சசல அப்படியே தான் இருக்கும். ஓகே ஸோ பட் என்ன அந்த பாடி அதுக்கப்புறம் கீழே அந்த பேண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே வந்து மெட்டல் அப்படியே வந்து ரோபோட் மாதிரி அப்படியே ஒரு கவசம் மாதிரி. ஓகே ஸோ கவச உடை மாதிரி வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. இதுதான் எனக்கு கொஞ்சம் வந்து பிடிக்கல. ஓகே ஸோ இந்த மாதிரி தல தோனி கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்டை வந்து பாருங்க. ஓகே ஸோ 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஹெல்மெட்ல இருந்து அப்படியே பைக்குக்கான ஹெல்மெட்டா வந்து மாறிதுப்பா. ஓகே ஸோ நடுவில் கூட தினேஷ் கார்த்திக் ஹெல்மெட் கூட வந்து வந்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஹெல்மெட் இருக்கு. ஓகே ஸோ அப்புறம் பேனர் வந்து பாருங்க. ஓகே ஸோ ப்ளூ கலர்ல வந்து பேனர் அவதார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தோனியோட ஃபேஸ் தான். அதுக்கப்புறம் கார்ட்டூன்ல ஒரு தல பபுள் அவதார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அவதார். அதுக்கப்புறம் லூட் பாக்ஸ் வந்து பாருங்களேன். ஓகே ஸோ டார்க் ப்ளூ. ஓகே ஸோ நேவி ப்ளூ பிளஸ் அந்த கோல்டுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொட்டிப்பா. ஓகே ஸோ இப்படி லூட் பாக்ஸ். அதுக்கப்புறம் பேக் வந்து பாருங்க. ஓகே ஸோ பேக்கை பொறுத்தவரையும் டார்க் ப்ளூ அப்புறம் அந்த கோல்டு காம்பினேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தலைன்னு எழுதிக்கிட்டு ஒரு பேட்டை வந்து வச்சிருக்கானுங்க. ஓகே ஸோ பேட்டை வந்து நடுவில் சொருகி வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு பேக் வந்து இருக்கு. ஓகே ஸோ பேக் அதுக்கப்புறம் ஸ்கேட் போர்டுக்கான ஸ்கின்னா அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் தாங்க. ஓகே ஸோ அதே தான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டா ஒரு எஃபெக்ட்லாம் வந்து வருதுப்பா. ஓகே ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேட் போர்டுக்கான ஸ்கின் அதுக்கப்புறம் ஒரு ஏசிஐடிக்கான ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னுப்பா. ஓகே ஸோ டபுள் ரீலோட் ஸ்பீடு சிங்கிள் ரேஞ்ச் மைனஸ் மேகசின் அப்படின்னு தலைன்னு போட்ட ஒரு ஏசிஐடிக்கான ஸ்கின்னுப்பா. ஓகே ஸோ ப்ளூ கலர் லைட்டா வந்து எஃபெக்ட் வருது. பட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா டம்பி தாங்க. ஓகே ஸோ ஓசில கொடுக்க நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து பார்த்து எங்க அப்புறம் பேட்டுக்கான ஸ்கின்னுப்பா. ஓகே ஸோ பேட்டுக்கான ஸ்கின் வந்து பாருங்களேன். இது ப்ளூ பிளஸ் கோல்டுல பேட்டே தான்ப்பா. ஓகே ஸோ அப்புறம் பேனுக்கான ஸ்கின் பேன்லயும் பார்த்தீங்க அப்படின்னா தலைன்னு வந்து எழுதியிருக்காங்க. லைட்டா எஃபெக்ட் வந்து வருது. ஓகே ஸோ அப்புறம் கிரனைட்டுக்கான ஸ்கின் டோ கிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலுக்கு நடுவில் வெடிக்கிற மாதிரி வந்து வருது. ஓகே ஸோ இதான் கிரனைட்டுக்கான ஸ்கின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கை வந்து பாருங்க. ஓகே ஸோ பைக்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்ப அந்த லைட் எல்லாம் வந்து எரியுது கோல்டு கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல பயங்கர எஃபெக்ட்ப்பா. ஓகே ஸோ இந்த மாதிரி பைக்குக்கான ஸ்கின். அதுக்கப்புறம் தலை குலுகுலு வாழை வந்து பாருங்களேன். ஓகே ஸோ ப்ளூ பிளஸ் கோல்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா தலைன்னு எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு குலுகுலு வால்பா. ஓகே ஸோ குலுகுலு வால். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் ஷாட் எமோட்டுப்பா. ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் எமோட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க தல தோனி ஐட்டம்ஸ். கொலாபரேஷன் வரும்போது இது எல்லாமே வந்து வரும்பா. ஓகே ஸோ எப்போ ப்ரோ கொலாபரேஷன் வரப்போகுது அப்படின்னா அது வந்து தரலங்க. ஓகே ஸோ டிசம்பர் மாசம் விண்டர்லாண்டை வச்சே வந்து ஓட்டிடுவானுங்க. மேபி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. பாப்போம் தெரியலங்க. நான் தல தோனியோட தான் கொலாபரேஷனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்க அஃபிஷியலா வந்து சொல்லணும். ஓகே ஸோ கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூவா தான் ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இன்னும் அஃபிஷியலா அவங்களே வந்து சொல்லல. ஸோ அதனால 100% கன்ஃபார்ம் டேட் எல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று தெரியுமா? ஓகே ஸோ ட்விஸ்ட் என்னன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேம்ல இந்த தல தோனி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. ஆமாங்க இதெல்லாம் இன்னும் ஆட் பண்ணவே இல்லை. ஓகே ஸோ மேபி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த அப்டேட்ல ஓகே ஸோ ஜனவரி 14 தான் நமக்கு B52 பேட்ச் அப்டேட். ஸோ மேபி அந்த ஒரு அப்டேட்ல ஆட் பண்ணிட்டு ஸோ அந்த ஒரு அப்டேட்ல வந்து கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா. ஓகே ஸோ ஜனவரி மாசம் இல்லை பிப்ரவரி மார்ச்ல கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதை வந்து தெரிஞ்சுங்க. ரைட் இப்போ வரைக்கும் தல தோனி கொலாபரேஷன் பத்தியான அப்டேட் இவ்வளவுதான்ப்பா. ஓகே ஸோ இதை வந்து தெரிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம HTG எவன்ல பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கு. டெய்லியுமே 2 பேருக்கு வீக்லி கிவ் அவே கொடுத்துட்டு இருக்கேங்க. நீங்க மிஸ்ஸே பண்ணாதீங்க. நான் உங்களுக்காக தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஸோ டெய்லியும் போயிட்டு அந்த சேனல்ல வர வீடியோ பார்த்துட்டு UID வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. ஓகே ஸோ நீங்க வின் பண்ணா கமெண்ட் டெய்லியும் பண்ணலாம். நான் டெய்லியும் கிவ் அவே வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம போயிட்டு UID கமெண்ட் பண்ணி வைங்க. சரிங்க. ஸோ அடுத்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் eSportsல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியா இன்விடேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரெய்லரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. திஸ் டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாடுகள் பங்கேற்கும். இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 7 நாடுகள் பங்கேற்கும் ஏசியா இன்விடேஷனல் டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகே ஸோ இதுக்கு மேபி பார்த்தீங்க அப்படின்னா ரெடீம் கோடு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் அதுவுமே வந்து ரொம்ப ஹைப் ஆகாதீங்க. நம்ம வந்து பார்ப்போம். ஓகே ஸோ ஜஸ்ட் வந்து லீக்ஸ் தான் இதை வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஓகே ஸோ நேத்திக்கு ஏஞ்சலிக் பேண்ட் பத்தியான அப்டேட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரியாஜுல் அகமது அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் லைக் ப்ரோ. ஓகே ஸோ ஏஞ்சலிக் பேண்ட் எப்போ ப்ரோ வரும் ப்ளீஸ் ப்ரோ கன்ஃபார்ம் டேட் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர். அதுக்கப்புறம் குட் சாங்ஸ் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா எங்க ஏஞ்சலிக் பத்தியான அப்டேட். ஓகே ஸோ கேட்டுக்கிட்டே இருக்கேன் சொல்லவே மாட்டேன். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆல்ஃபா அப்படின்றது வந்து அண்ணா ஏஞ்சலிக் ஒயிட் ஏஞ்சலிக் வருமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே ஸோ ஏஞ்சலிக் பேண்ட் மேல அவ்வளோ வெறியா இருக்காங்க நம்ம மக்கள். ஓகே ஸோ எல்லாம் எனக்கு வந்து புரியுது. எதுக்குன்னா அந்த புதுசா வரக்கூடிய பர்பிள் ஏஞ்சலிக் பேண்ட்டுக்காக. ஓகே ஸோ பர்பிள் அந்த கிறிஸ்டல் ஏஞ்சலிக் பேண்ட் வந்து இருக்கு இல்லையா? ஓகே ஸோ நல்லா ஜிகு ஜிகுன்னு வந்து ஜொலிக்கும்பா. ஓகே ஸோ பர்பிள் கலர்ல வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஞ்சலிக் பேண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்காக்கும் ஒரு ஏஞ்சலிக் பேண்ட் அதுலயே வந்து கிறிஸ்டல் ஜொலிக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 பேண்ட் அதுக்கப்புறம் டாப்புப்பா. ஓகே ஸோ டாப்லயும் பார்த்தீங்க அப்படின்னா சோல்ட் எல்லாம் ஜொலிக்கும். ஓகே ஸோ அந்த ஏஞ்சலிக் எஃபெக்ட் கிறிஸ்டல் எஃபெக்ட் வந்து ஜொலிக்கும். இந்த மாதிரி ஒரு டாப். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ப்பா. ஓகே ஸோ இது போன ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரிங் ஈவென்ட் வந்து வரப்போகுது. பட் இதுக்கு இன்னும் கன்ஃபார்ம் டேட் வந்து கிடைக்கலங்க. மேபி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் ஸ்டார்டிங்ல. ஓகே ஸோ டிசம்பர் ஸ்டார்டிங்ல இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஸ்டார்டிங்ல வரதுக்கு தான் நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து தெரிஞ்சுங்க. ஓகே ஸோ இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் டேட்லாம் வந்து கிடைக்கல. அப்டேட் கிடைச்சா நானே வந்து சொல்றேன். அப்புறம் இன்னொருத்தர்ப்பா. ஓகே ஸோ கரட்டோஸ் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ஆக்டிவிட்டி கோல்ஸ் எல்லாம் எல்லாருமே வந்து கிளைம் பண்ண முடியுமா இல்ல போயா பாஸ் போட்டவங்க மட்டும்தான் வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. ஓகே ஸோ போயா பாஸ் எல்லாம் தேவையில்லப்பா. ஓகே ஸோ எல்லாருமே வந்து கிளைம் பண்ணலாம். இதை தெரிஞ்சுங்க கரட்டோஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற எந்த டவுட்டா இருந்தாலும்
இருந்தாலும் ஓகே. ஸோ யாருக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் ஸோ மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வைங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல ரிப்ளை பண்றேன். இவ்வளவுதாங்க அப்டேட்ஸ் ஓகே. ஸோ உண்மையான அப்டேட் இவ்வளவுதான் ஓகே. ஸோ நான் அப்படியே வந்து கிளம்புறேன். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து சேஃபா இருங்க. மழையெல்லாம் நிறைய இடத்துல வந்து பெய்யுது. ஸ்கூல்லாம் லீவ் விடுறாங்க. வீட்டில் சேஃபா இருந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே. ஸோ ரைட், நான் அப்படியே வந்து கிளம்புறேன். ஸோ டாடா பாய். டெய்லியும் 2 வீக்லியே கிவ்அவே வந்து கொடுக்க போறேன் ஓகே. ஸோ ஆமாப்பா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக 2 வீக்லி லைட்டா நான் கிவ்அவே வந்து கொடுக்க போறேன் ஓகே. ஸோ டெய்லியுமே வந்து கொடுக்க போறேன். ஒரு வீடியோக்கு 2 வின்னர் ஓகே. ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மினி வீக்லி கிவ்அவே கிடைக்க போது. நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லியும் போயிட்டு தேட் சேனல்ல வர வீடியோவை பார்த்துட்டு உங்களோட யூஐடியை வந்து கமெண்ட் பண்ணி வைங்க ஓகே. ஸோ இனிமேல் ஒவ்வொரு வீடியோக்கும் 2 கிவ்அவே வின்னர் வந்து இருக்க போறாங்க. ஸோ மறக்காம போயிட்டு HTG எவனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சேனல்ல வர வீடியோ பார்த்துட்டு யூஐடியை வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நான் டெய்லியுமே வருஷத்துல 365 நாளும் உங்களுக்கு கிவ்அவே வந்து கொடுத்துட்டு இருக்கேன். டைமண்ட்ஸ் கிவ்அவே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். 2 வருஷத்துக்கு மேல இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஓகே. ஸோ தேட் சேனல்ல HTG எவன் அந்த சேனலோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுல வர டெய்லியும் வர வீடியோல போயிட்டு இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட யூஐடியை கமெண்ட் மட்டும் வந்து பண்ணுவீங்க, வேற எதுவும் வந்து கிடையாது ஓகே. ஸோ இந்த கிவ்அவேல கலந்துக்கணும்னா நீங்க ஜஸ்ட் டெய்லி வரக்கூடிய வீடியோஸ்ல நீங்க இந்த மாதிரி யூஐடியை கமெண்ட் பண்ணி வச்சாலே வந்து போதும் ஓகே. ஸோ அதுல இருந்து ரேண்டமா ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வின் பண்றவங்களுக்கு அவங்களோட யூஐடியை போட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு நானே லாபிக்கு போயிட்டு ரெடீம் கோடை வந்து கொடுத்துறேன்ப்பா ஓகே. ஸோ அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா வந்து போட்டுறேன். அதை நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு தடவை வின் பண்ணிட்டேன் ப்ரோ, மறுபடியும் வின் பண்ணலாமா அப்படின்னா நீங்க எத்தனை தடவை வேணா வந்து வின் பண்ணலாம் ஓகே. ஸோ டெய்லி அந்த சேனல்ல வர வீடியோஸை பார்த்துட்டு யூஐடியை கவுண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க வேற சர்வரா இருந்தா ஓகே. ஸோ சிங்கப்பூர் சர்வர், பங்களாதேஷ் சர்வர் பிளேயரா இருந்தா சிங்கப்பூர் சர்வர், பங்களாதேஷ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு உங்க இன்ஸ்டா ஐடியை வந்து கொடுத்துருங்க. எந்த சர்வரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் கிவ்அவே கொடுக்க நான் ரெடி ஓகே. ஸோ அந்த சேனலே உங்களுக்காக தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காம டெய்லி வீடியோஸ் போயிட்டு வந்து பாருங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, யூஐடியை கவுண்ட் பண்ணி வைங்க.